அனைவருக்கும் நமஸ்காரம். பாபாவும் நானும். இன்னைக்கு சத்ரு சம்ஹார யாகம் ரொம்ப அற்புதமா நடந்தது. கலந்துண்டவ அத்தனை பேரையும் சங்கல்பம் பண்ணி அவளுக்காக ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வச்சு நம்ம இன்னைக்கு யாகம் பண்ணினோம். அதனுடைய கிளிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஓம்கார் ஜோதி சேனலில் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அண்டு சுவாமிகிட்டேருந்து பூ விழுந்ததை நம்மளுடைய அங்கே வந்திருந்த அத்தனை டிவோட்டீஸும் பார்த்தா. பரிபூர்ணமாக நம்ம ஜெபம் பண்ணறத ஆரம்பிக்கும் போதே சுவாமி பூ கொடுத்தார். அதுவே மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது. எல்லாமே நான் தான் நடத்துகிறேன் அப்படிங்கிறது சொல்கிற மாதிரியே இருந்தது. அப்படியே முருகன் என்ன அழகாக தேஜஸாக இருந்தார் தெரியுமா? அதில் முக்கியமான பல அனுபவங்கள் இருந்ததை நான் அடுத்த பதிவில் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். கலந்துண்டவ அத்தனை பேருக்கும் அவள் கேட்ட அத்தனை வரங்களும் அவள் நினச்ச அத்தனை காரியங்களும் இந்த 2026 கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்கணும்னு ஸ்ட்ராங்காக அவர்கிட்ட ப்ரேயர் வச்சுருக்கோம். கண்டிப்பாக சுவாமி அதை நம்மளுக்கு பரிபூர்ண அனுகிரகம் பண்ணுவர் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவுக்கு போகலாம். கோயம்புத்தூர்லேருந்து ஒரு டிவோட்டி பேசியிருந்தா. அவள் பேசும்போது நாகசாயி டெம்பிளை பற்றி பேசியிருந்தா. அதே மாதிரி நம்ம பிரபா நாராயணன் வந்து பேசும்போதும் நாகசாயி டெம்பிளை பற்றி பேசியிருந்தா. ஆக்சுவலி இந்த நாகசாயி டெம்பிள் கோயம்புத்தூரில் இருக்கிறதுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஆயிருக்கு. என்ன அப்படின்னா, 2010 வரைக்கும் நான் கோயம்புத்தூரில் பாப்பநாயக்கன் பாளையம் ஏரியாவில் தான் இருந்தேன். சென்னைக்கு நான் வரேன் இங்கே ஒரு சேனலில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக. கடைசியில் நான் போன கோயில் எது தெரியுமா? பாபா கோயில், நாகசாயி டெம்பிள். அந்த ஒரு கனெக்ஷன் மட்டும் இல்லை, அடுத்ததாக ஒரு கனெக்ஷன் நடந்தது. ப்ரீவியஸாக நான் கோயம்புத்தூர் போன போது நாகசாயி டெம்பிளுக்கு போயிருந்தேன். எல்லாருமே போயிருந்தோம். அங்கே நின்று ஃபோட்டோலாம் எடுத்தேன். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அது ஒரு 2 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது போன போது எப்போவுமே எந்த கோயிலுக்கு போனாலும் நான் அன்னதானம் கொடுப்பேன். எப்போவுமே எந்த சுவாமி கோயிலுக்கு போனாலும் அன்னதானத்துக்கு கொடுத்துட்டு தான் வருவேன். ஸோ அங்கே போய் அன்னதானத்துக்கெல்லாம் கொடுத்துட்டோம். கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு ஆசை, சுவாமியை ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. விபரீதமான ஆசை தான், எப்போவுமே நம்மளுக்கு தோணுமே. நான் சுவாமிகிட்ட சொல்கிறேன், சுவாமி எனக்கு ஒரே ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை. ஏன் அது அங்கே விற்கிறது, அது வாங்கிட்டு வந்திருந்தா கூட போதும். என்கிட்டையும் இருக்குது ஆக்சுவலி பாபாவோட அந்த ஃபோட்டோ. பட் இருந்தாலும் எனக்கு ஒரு சின்னதாக ஒரு ஆசை. நான் திரும்பி போகிறேன் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர்கிட்ட கேட்குறதுக்கு, நான் ஒரு ஃபோட்டோகிராஃப் எடுத்துக்கலாமா அப்படின்னு நான் கேட்குறேன். இங்கே பண்ண மாட்டா ஆக்சுவலி, விட மாட்டோமே நாங்கள். நான் வேணால் கேட்டுட்டு சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டார். ப்ளீஸ் கேட்டுட்டு சொல்லுங்க அப்படின்னு. மனசுக்குள்ளே ஒன்று மட்டும் இருந்தது. என்ன அப்படின்னா, சுவாமி எனக்குன்னு எந்த ரூல்ஸும் பிரேக் பண்ண வேண்டாம். நான் எல்லாரும் மாதிரியும் தான் நின்று கும்பிடணும். ஆனால் ஏன் இந்த ஆசை வந்ததுன்னே எனக்கு தெரியல. ஒரு புகைப்படத்துக்குள்ளே அடைக்கக்கூடிய பிரம்மமா நீ, பரபிரம்மமாச்சே. உங்களை கொண்டு போய் ஒரு ஃபோட்டோக்குள்ளே அடைச்சி பார்க்கணும்னு எனக்கு எந்த ஆசையும் இல்லை. இருந்தாலும் ஒரு சின்ன ஆசை அப்படின்னு நான் சொன்னேன். அவள் திடீர்னு கூப்பிட்டா.